Hi, hello, my dear humans. This is Prashant, and I welcome everyone to my channel Life and Kada. எல்லாருக்கும் பெரிய வணக்கம், வரவேற்கிறேன். ஏன் கதா, ஒய் கதா, கதாநாயகன் இருக்குல்ல, அதில் முதல் வார்த்தை இருக்குல்ல, கதா தான். கதா கதாநாயகன்னா ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி. தோ ஐ எம் டெஃபினெட்லி நாட் அ ஹீரோ. பேக் when I was a kid, my friends used to call me that. கதான்னு என்னை கூப்பிடுவானுங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். கதான்னு யாராவது கூப்பிட்டா நான் ரொம்ப எக்ஸைட்டடாக அவங்கள திரும்பி பார்ப்பேன். ரொம்ப பிடிச்ச வார்த்தை. சேனல் பேர் என்ன வைக்கலான்னு போது கதா உள்ளே கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டேன். ஸோ ஃபைனலாக லைஃப் அண்ட் கதா. ஸோ லைஃப் அண்ட் கதா எதை பற்றியான ஒரு சேனலாக இருக்குன்னா, இட்ஸ் அபவுட் எவ்ரி திங் தட் மேட்டர்ஸ் டு மீ. எல்லாத்த பற்றியும் பேச விருப்பப்படுறேன். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இல்லை இதை பேசணும் அப்படின்ற விஷயங்கள்னால் நான் பேசுவேன். எனக்கு பேசுகிறது பிடிக்கும். ஸோ ஐ ட்ரை. ஓகே, முயற்சி பண்ணுறேன் நான். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி வந்து வாட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் 3 டிஃப்ரெண்ட் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ். 3 ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ், அதாவது 3 படங்கள் இருக்கிற 3 ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ், அதாவது 3 கேரக்டர்ஸ்லேருந்து நம்ம என்னென்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த 3 படம் என்னென்னு சொல்லிடுறேன். ஒன்று வந்து அக்டோபர். இது ஒரு ஹிந்தி ஃபிலிம். ஸோ எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. ரொம்பவே அழகான படம். ரெண்டாவது வந்து எஸ்எஸ்சி, அதாவது சப்ட சாகரடச்ச எல்லோ, சைட் ஏ சைட் பின்னு 2 பாட்டாக ரிலீஸ் ஆச்சு. கன்னட ஃபிலிம். இப்போ நான் போன வருஷம் ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முந்தின வருஷம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ரொம்பவே அழகான படம் அதுவும். ஸோ 3வது வந்து 96, நம்ம 96. எப்படி இந்த வீடியோக்கான ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சுன்னா, எனக்கு இந்த எஸ்எஸ்சி படத்தை ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி பார்க்கும்போது நான் வந்து சோஷியல் மீடியாவில் மூவிஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஆளாளுக்கு பண்ணுவாங்கல்ல. ஸோ பிடிச்ச படங்களில் ரெக்கமெண்ட் பண்ணி ரைட்டப் மாதிரிலாம் எழுதி ஸோ போடுவாங்க. ஸோ நான் காலேஜ் டேஸ்லேருந்தே நான் வந்து மூவிஸ் பார்க்குறது பிடிக்கும், அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதும் பிடிக்கும். முக்கியமாக மூவிஸில் இருக்க இன்சைட்ஸ் எனக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப விருப்பப்படுவேன். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இந்த படத்தை பற்றி எழுதணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னால் அது பண்ண முடியல. பட் ஆனால் ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் மொதல் வீடியோ எஸ்எஸ்சி பற்றி தான், இந்த சப்ட சாகரடச்ச எல்லோ அதை பற்றியாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன் நான். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து எழுதலாம் அப்படின்போது எனக்கு இந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, அப்படியே அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி மட்டும் பேசினா அந்தளவுக்கு ஐ டோன்ட் திங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஓகே, அந்த படத்தில் இருந்த கேரக்டர் மனுவை பற்றி பேசலாம் அப்படின்போது எனக்கு இன்னும் 2 கேரக்டர்ஸ் மைண்டில் வந்தது தான் இந்த டேன், அப்புறம் 96ல் ராம். அதாவது அக்டோபரில் டேனும் 96ல் ராமும். ஸோ 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், 3 படங்கள். ஓகே, ஸோ here we go. ஓகே, இந்த 3 படங்கள் எடுத்த இந்த 3 கிரியேட்டர்ஸுக்கு நான் வந்து பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ பிரில்லியன்ட் கிரியேட்டர்ஸ். டேன், அதாவது அக்டோபர் எடுத்த சுஜித் சிர்கார், அவர் கூட ரைட்டிங்கில் இருந்த ஜுகி சஜுபேடி, அவருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எடுத்த ஹேமந்த், அப்புறம் நம்ம 96 எடுத்த பிரேம்குமார். இவங்க 3 பேருக்கும் தான் இந்த ஹோல் கிரெடிட்டும் போய் சேரணும். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த கேரக்டர் அவங்க வடிவமைச்சதுக்கும் சரி, இதுக்கு உயிர் கொடுத்ததுக்கும் ஸோ ஹோல் கிரெடிட் அவங்களுக்கு தான். ஸோ ஓகே, இந்த 3 படங்கள் இருக்கிற அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்ட்ரோ மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். 96 நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எஸ்எஸ்சியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அக்டோபர் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ 3 படங்கள்லேயும் சின்ன சின்ன இன்ட்ரோஸ் கொடுக்குறேன் நான். ஓகே, அக்டோபர் டேன் எடுத்து போகும்போது, ஸோ டேன் வந்து அவன் வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு ஹோட்டலில் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பையன் தான் டேன். இஸ் அ நாட் ஐடியல் காய். நம்ம ஒரு கால் டேர்ம்ஸில் வச்சுருப்போம்ல ஒரு ஐடியல் காய், அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவன். ரொம்பவே பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், ரொம்ப ஆர்டினரி பர்சன் சொல்ல முடியாது அவனை ஈஸியாக. அவன் கூட வேலை செய்கிற அவனோட கொலிக் ஷியூலி அப்படின்னு ஒரு பொண்ணு, அப்படியே நேர் ஆப்போசிட் டேனுக்கு. ஸோ அவள் வந்து டேன் மேலே ஒரு அட்மையர் இருக்குது அவளுக்கு. அதை பெருசாக நம்ம ஒரு லவ்லாம் சொல்ல முடியாது. அவளுக்கு ஒரு அட்மையர் பண்ணுற டேனை ரொம்ப
லுக்ஸ் இன்டு டேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஷிவ்லிக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நிகழ்து. ஒரு சின்ன ஒரு நைட் பார்ட்டி இருக்கும்போது, ஒரு சின்ன ஒரு ஹோட்டல்லே இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருது. டேன் வந்து இந்த மாதிரி பார்ட்டிகளுக்கு எங்கேயும் கலந்துக்காத ஒரு ஆள். ஸோ டேன் அந்த பார்ட்டியில் கிடையாது. ஷிவ்லி வந்து இந்த பார்ட்டியில் இருக்கும்போது அந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி டேனை பற்றி ஒன்று சொல்கிறான். சொல்லிவிட்டு அவளுக்கு அந்த ஆக்சிடெண்ட் அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் நடக்குது. ஸோ அவள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படுறா, கோமா வரைக்கும் போகிறான். ஸோ இந்த விஷயத்தை வந்து டேன் வந்து தெரிஞ்சுக்கிறான். ஷிவ்லி வந்து இந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி தான் அவள் வந்து ஏதோ சொல்லியிருக்கா அப்படின்னு அவள் ஒன்று தெரிஞ்சுக்கிறான். நான் பெருசாக ஸ்பாயில் பண்ண விரும்பலை, நீங்கள் பாருங்கள். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஷிவ்லி கூடயே இருக்கான். அவள் ஃபேமிலி ஷிவ்லி ஃபேமிலியே அவளை ஹோல்ட் ஆன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற நேரத்தில் டேன் வந்து ஷிவ்லி கூடயே இருக்கான். அவள் கூடயே ஹாஸ்பிட்டலில் ட்ராவல் பண்ணுறான். அவள் கோமாவில் தான் இன்னும் இருக்கா. எங்கள் ஹாஸ்பிட்டலில் மோஸ்ட் ஸ்டோரிஸ் வந்து எண்டாகிற நேரத்தில் டேன் அந்த ஹாஸ்பிட்டலில் அவள் கூட ஒரு ஸ்டோரியை பிகின் பண்ணுறான். ஸோ அவன் வந்து அங்கேயே அவள் கூட ஈஸியாக அவளை வந்து லெட் கோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் அவன் வந்து ஷிவ்லி கூட அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ராவல் பண்ணுறான். ஸோ அப்புறம் லைஃப் என்ன அவங்களுக்கு கொடுத்துச்சு, டேனும் ஷிவ்லியும் என்ன மாதிரி கடைசியில் அவங்கள கொண்டு போச்சு லைஃப்ன்றது தான் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரொம்பவே அழகாக கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க படத்தை. இந்த அக்டோபர்னு பேர் வச்சதுக்கு என்னமா ஷிவ்லின்றது அக்டோபரில் பூக்கிற ஒரு பூவோட பேர், பவளமல்லின்னு சொல்கிறாங்க. எனக்கும் ரொம்ப அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் வீட்டிலலாம் அது வளர்த்து ரொம்பவே விருப்பப்பட்டு வளர்த்துட்ருக்கேன். ஸோ இதுதான் டேன் ஷிவ்லியோட கதை. ஸோ நீங்கள் அந்த படம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன் நான். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் அக்டோபர். அப்புறம் மனு எடுத்துக்கலாம். எஸ்எஸ்சி அந்த கன்னடா ஃபிலிமில் இருக்க மனுவை எடுத்துப்போம் நம்ம. ஸோ மனுவும் பிரியான், அதாவது அவங்க 2 பேர் இருக்காங்க, கப்புள்ஸ். அவங்க ரொம்ப பிலவ்டு கப்புள்ஸ், ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து எப்படி இவங்க இந்த டீப் ரிலேஷன்ஸ்குள்ளே வந்தாங்க அப்படின்னு எந்த ஒரு பேக் ஸ்டோரியும் காமிக்கல. டேரெக்டாக படம் என்டர் ஆகும்போதே இவங்க 2 பேரும் ஒரு பியூட்டிஃபுல் டீப் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற ஒரு கப்பலாக தான் காமிக்கப்படுறாங்க. நான் ஃபர்ம்லி பிலீவ் தட் அவங்கக்குள்ளே நிறைய ஒரு எப்படி ஃபர்கிவ்னஸ் நடந்தால் மட்டுமே ஒழிய இந்த அளவுக்கு ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வந்திருப்பாங்கன்னு நான் ஐ ஃபர்ம்லி பிலீவ். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப். ஸோ ஓகே. இப்போ என்னன்னா டியூ டு சம் சர்க்கம்ஸ்டன்சஸ் மனு வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். திரும்பவும் நான் ஸ்பாயில் சொல்ல மாட்டேன், நீங்கள் பாருங்கள். மனு வந்து ஜெயிலுக்கு போகிறான். பிரியா வந்து அவனை சேவ் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் ஆனால் அவுட்டர் வேர்ல்டு சர்க்கம்ஸ்டன்ஸ்னால அவளுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவளை வந்து மேரேஜுக்கு வரையும் போயிடுறா அவள் இன்னொரு நபர் கூட. மனு வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம், லாங் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மனு வந்து ஜெயிலேருந்து வெளியே வரான். வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் போய் பார்க்குற அவள் ஆப்வியஸ்லி பிரியாவாக தான் இருக்கும். பிரியாவை அவன் போய் பார்க்கும்போது ஹீ சீஸ் பிரியா இஸ் அன்ஹாப்பியாக இருக்கிறத பார்க்குறான். ரொம்பவே ப்ரோக்கனாக இருக்கா அவள் ஹஸ்பண்ட் அண்ட் சன்னோட அவள் வாழ்கிறா. ஆனால் இவங்க 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை அவள் வாழலை. அவள் வந்து சொன்ன மாதிரி ரொம்பவே அன்ஹாப்பி லைஃப்பில் இருக்கிறத மனு பார்த்துட்டு மனு ரொம்ப ப்ரோக்கன் ஆகிறான். ஹி ப்ரோக் இன் டு பீசஸ் ஆக்சுவலி. இது அவனால் ஏற்றுக்கவே முடியாத பட்சத்தில் எப்படி அவன் பிரியாவோட லைஃப்பில் வெளிச்சத்தை கொண்டு வந்தான் அப்படின்றது தான் மீதி கதை. இது 2 பார்ட்டாக எடுத்திருப்பாங்க, ரொம்பவே அழகாக இருக்கும், பாருங்கள். அப்புறம் 96 ஆப்வியஸ்லி எல்லோரும் பார்த்துருப்போம். 96 ராம் அப்படின்னு அந்த கேரக்டர் வந்து ஒரு தன்னோட ஸ்கூல் லவ்வை இன்னமும் மறக்க முடியாமல் அவளோட மெமரியிலேயே வாழ்கிற ஒருத்தன் தான் ராம். ஸோ ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே அவன் வந்து ஜானு அவங்கள வந்து விரும்பிக்கிட்டே தான் இருக்கான் கடைசி வரையும். அவங்களோட மெமரியிலேயே தான் அவன் வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ ஒரு சடன் ஒரு
2 பேரும் மீட் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் ஏற்படுது. இவன் தான் ஏற்படுத்துகிறான் அதை ரொம்ப நாள் கழித்து. அப்படிங்கும்போது ஒரு ஈவினிங் ஒரு நைட் அவள் கூட ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு டைம் வந்து ராமுக்கு கிடைக்குது. தன்னோட பாலிய காலத்து காதலியை வந்து அவள் கூட இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து அவனுக்கு அமையுது. தோ அவளுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அவளும் ராம் மேலே பெரிய விருப்பப்பட்ட ஒரு பொண்ணு தான். கல்யாணம் ஆகி அவள் அப்ராடில் இருக்கா. ஒரு ரீயூனியனுக்கு தான் வரா. ஸோ வந்தப்போ மீட் பண்ணுறாங்க. ஒரு ஈவினிங் ஒரு நைட் டுகெதர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட பாஸ்ட்டை பற்றி பேசுகிறாங்க. நாஸ்டாலஜி திங்ஸை பற்றி கதைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தே போத் சிம்ப்ளி என்ஜாய்ஸ் ஈச் அதர்ஸ் கம்பெனி தான் சொல்லணும். ஸோ அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. சரி, ஓகே. ஸோ இப்போது இவங்க 3 பேர்கிட்ட இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம்? இந்த 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து நம்ம என்ன லைஃப்க்கான ஒரு லெசன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். டான் கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து ப்ரெசன்ஸ். டான் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, நமக்கெல்லாம் ப்ரெசன்ஸை தான் சொல்லுது வரான். அவன் ஒரு இந்த இருப்புன்னு சொல்லுவாங்க தமிழில். ஒருத்தவங்களுக்காக இருக்கிறது, அதாவது டு பி தேர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம எல்லோரும் இயங்குறது அதுக்கு தானே. சம்மோன் டு பி தேர் ஃபார் அஸ் ஃபார் எவர்ன்றதான் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறோம். ஸோ டான் பெரிய பெரிய கிராண்ட் ஜெஸ்டர்ஸ் எதுவும் தேவை கிடையாது. கூட இருக்கணும், அவங்க கூட கடைசி வரையும் இருக்கணும். டு பி ப்ரெசன்ஸ் வித் தம். அதை தான் வந்து டான் நமக்கு சொல்லித்தரான். ப்ரெசன்ஸ் நம்ம வந்து நம்மளோட யாராலும் சரி, நான் வந்து லவ்வர்னு சொல்ல விரும்பலை, ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் நான் அதை கொண்டு வரல. ப்ரெசன்ஸ் நான் ஏன் வந்து டான் கிட்டேருந்து பார்க்குறேன் அப்படின்னா, டானுக்கு அதனால் என்ன கிடைக்க போகுது? ஷிவ்லி கூட கடைசி வரையும் இருந்து அவனுக்கு வந்து பெருசாக எதுவும் கிடைக்க போகிறதும் கிடையாது. பட் ஆனால் அவனால் முடிஞ்சது, அவனால் அது முடியும். பெருசாக நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னு தெரில. ப்ரெசன்ஸை கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியும் தானே. ஸோ எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு விருப்பப்பட்ட இவங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு நம்மளோட கொடுக்க போகிற ஒரு விஷயம் வந்து ப்ரெசன்ஸ், அதாவது நம்மளோட டைம். அதைத்தான் நான் வந்து டான் கிட்டேருந்து நான் கற்றுக்கணும்னு பார்க்குறேன் நான். ஸோ அப்புறம் மனு, எஸ்எஸ்சி மனு கிட்டேருந்து நான் என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, எஃபர்ட். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்து பிரியாவை அவன் அந்த நிலைமையில பார்க்கும்போது, அவள் சஃபர் ஆகிறத பார்க்கும்போது அவன் உடஞ்சி போய் அவள் வாழ்க்கையை திரும்ப சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அவன் வந்து அவள் கூட திரும்ப சேரணும்னு அவனுக்கு விருப்பம் இல்லை. அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அவளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான், ஒரு பையனும் இருக்கான். ஆனால் அவள் வந்து அன்ஹாப்பியாக இருக்கா. அவள் நினச்ச ஒரு வாழ்க்கையை இன்னும் அடையலை. அது வந்து மனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படின்போது மனு வந்து திரும்ப நான் சொன்ன மாதிரி வெளிச்சத்தை கொண்டு வர ரொம்பவே முயற்சி பண்ணுறான். ஸோ மனுக்கிட்டேருந்து லேர்ன் பண்ணுறது எஃபர்ட். ஸோ எனார்மஸ் எஃபர்ட், அவுட் அண்ட் அவுட் எஃபர்ட். நம்ம விருப்பப்பட்ட ஒருத்தவங்களுக்காகவும் சரி, நம்ம கூட இருக்கவங்க ஒருத்தவங்களுக்காகவும் சரி, நம்ம போட போகிற பெரிய விஷயன்றது எஃபர்ட். என்ன வேணாலும் சரி, அவங்களுக்காக நின்று ஒரு முயற்சி பண்ணி அவங்களோட ஒரு கூடையே கடைசி வரையும். எப்படி வந்து டான் வந்து ஃபிசிக்கலாக அந்த இடத்துல இருந்தானோ, மனு ஃபிசிக்கலாக இந்த இடத்துல ப்ரெசண்ட் ஆகலை. பட் ஆனால் ஒரு எஃபர்ட் மூலிமா அவள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எப்படியாவது கொண்டு போயிடணும், அவள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை அவள் வாழ்ந்தே தீரணும் அப்படின்ட்டு மனு ரொம்பவே முயற்சி பண்ணுறான். ஸோ நம்மளும் நமக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு முதல்ல நம்ம எஃபர்ட் போடணும், அவங்களும் நம்மளுக்கு எஃபர்ட் போடணும். ஸோ எஃபர்ட் இல்லாமல் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நகராது. ஸோ மனுக்கிட்டேருந்து நம்ம லேர்ன் பண்ணுறது வந்து எஃபர்ட். ஓகே, இப்போது 96 ராம் கிட்டேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, செரிஷ். அதாவது ஒருத்தவங்களை கொண்டாடுறது, நினைவை வந்து பாதுகாக்கிறது. ப்ரெசன்ஸ் வேணும், எஃபர்ட் வேணும். கடைசியில் செரிஷ் பண்ணுற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போய் சேருவோம் நம்ம எப்பயுமே. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு அந்த படம் பார்க்கும்போது நான் அந்த படத்தை ரொம்ப விருப்பப்பட்டு தேட்டரில் பார்த்தேன். எனக்கு அந்த படத்தோட ஹோல் ஆல்பமும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் எனக்கு இந்த ஒரு ட்ரிகர் தாட் அந்த படம் பார்த்த கொஞ்ச நாளில் வந்து எனக்கு வந்தது வந்து, சோஷியல் மீடியாலேயும் இருக்கிற நபர்கள் எல்லாமே இதை பற்றி பேசணும். எனக்கு வந்தது என்னென்னா, நிஜமாகவே ராம் வந்து ஜானுவை லவ் பண்ணானா? டிட் ஹி ரியலி லவ் ஜானு அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னா,
அவள் கூட ஒரு ஈவினிங் ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணுற ராமுக்கு இவ்வளோ வருஷம் கழித்து பார்க்குற சந்தர்ப்பம் வந்ததுக்கப்புறம் ஒரு சாதாரண ஒரு 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 ஆணுக்கு இருக்கிற அந்த ஒரு எந்த ஒரு கிளர்ச்சியும் ராமுக்கு இருக்காது இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, கடைசியாக கூட அவன் ஒரு கிஸ்ஸோ ஒரு ஹக்கோ கூட அவகிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டான். இது வந்து எப்படி பாசிபிள்? நான் வந்து என்னை வச்சு தான் அந்த ரிலேட் பண்ண முடியும், ரைட்? நான் அப்படி இருப்பேன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டேன். ஐ பிலீவ் மோஸ்ட் ஆஃப் மென் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் ராம் இருக்கான்? ஏன் அப்படிங்கும்போது எனக்கு ஆக்சுவலி வந்து நான் கிரிட்டிசைஸ் தான் பண்ணேன் அந்த டைமில். பட் ஆனால் லேட்டர் வித் டைம் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, ராம் வந்து லவ்வில் லேக்லாம் ஆகலை. ஸோ வந்து இது இப்படி தான் இருக்கணும், லவ்னா வந்து ஹக்கு கிஸ்ஸு இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இல்லை. அவன் வந்து ஜானு வந்து ஒர்ஷிப் பண்ணுறான். ஹீ இஸ் அ டிவோட்டி ஆஃப் ஜானு. நம்ம லைஃப்பில் அப்படி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, நம்ம வந்து எப்படி சொல்கிறது, கூடயே இருந்தாலும் இல்லாட்டியும் சரி அவங்கள ரொம்ப செரிஷ் பண்ணி ரொம்ப அவங்க பேரை எங்கேயாவது கேட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷம் வரும்ல. அந்த மாதிரி ஒரு நபர் தான் ராமுக்கு ஜானு. ஸோ அப்படின்போது ராம் எந்தளவுக்கு ஜானுவை செரிஷ் பண்ணணும் வேறு, ஹீ செரிஷஸ் எனிதிங் லைக் ஜானு. ஜானு அந்தளவுக்கு அவன் கொண்டாடுறான். நமக்கும் இப்படி ஒரு சில நபர்கள் தேவைப்படுறாங்க. நம்மளை வந்து ஒரு கொண்டாட்டத்தோடு அணுகுறவங்க நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. அதே மாதிரி நம்மளும் சில பேரை கொண்டாட்டத்தோடு அணுகுனா தான் மற்றவங்களும் நம்மளை அணுகுவாங்க. ஸோ எவ்ரிபடி நீட்ஸ் எ காய் லைக் டேன், மனு, அப்புறம் ராம். டேனோட ப்ரெசன்ஸ், மனுவோட எஃபர்ட், அப்புறம் ராமோட செரிஷ், அந்த ஒரு நினைவை பத்திரப்படுத்தி வச்சு கொண்டாடுதலுக்கு உட்படுத்துறதுன்னு இருக்குல்ல, அது பெரிய விஷயம். ராம்கிட்டேருந்து நம்ம அதை கற்றுக்கணும். ஓகே, இப்போது இந்த 3 விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணலாம். அதே சமயத்தில் இந்த வீடியோ நான் வந்து இப்படி முடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். எனக்கு வந்து இந்த 3 பேர் ஏன் ஒரு இந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தது அப்படின்னா, ஆப்வியஸ்லி டான்ஸ் ஷியூலி, மனுஸ் பிரியா அண்ட் ராம்ஸ் ஜானு. இவங்க 3 பேர் இந்த சிச்சுவேஷன் ரிவர்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த 3 பேர், அதாவது டேன் ஷியூலிக்கு என்ன பண்ணாலோ அதே தான் ஷியூலி டேனுக்கு பண்ணியிருப்பா. மனு பிரியாவுக்கு என்ன பண்ணாலோ அதே தான் பிரியா மனுவுக்கு பண்ணியிருப்பா. ராம் என்ன ஜானுக்கு பண்ணாலோ அதே தான் ஜானுவும் ராமுக்கு கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்கள பிரித்தது வந்து சர்க்கம்ஸ்டன்சஸ், டைம், ஃபேமிலி. அவங்க கிடையாது, அதுக்கான காரணம் அவங்க இல்லை. இட்ஸ் தட் அவுட்டர் விஷயங்கள் நடக்கிறது இல்லையா, அதனால தான் அவங்க பிரிஞ்சாங்களே ஒழிய இட்ஸ் நாட் தம். ஓகே. அண்ட் எனக்கு இந்த இது எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு வந்த ஒரு இன்னும் இதையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு இருந்தது. விச் இஸ் லைக் இந்த 1 vs 100ன்ற ஒரு ஐடியா இருக்குல்ல, ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அதாவது இந்த அன்கண்டிஷ்னல் லவ் டு ஒன் பர்சன் வெர்சஸ் பீசஸ் ஆஃப் யுவர் செல்ஃப், அந்த சின்ன சின்ன லவ்வெல்லாம் ஒரு 100 பேருக்கு காட்டுறதுன்னு இருக்குல்ல. ஸோ இதை பற்றி நான் வந்து ரொம்ப யோசிப்பேன், அடிக்கடி யோசிப்பேன். எனக்கு இந்த 3 கேரக்டர், அதாவது மொத்தம் சேர்த்தா 6 கேரக்டர்ஸ் கப்புலாக சேர்த்தோம் அப்படின்னா இந்த 6 கேரக்டருக்கும் 100 பேர் தேவைப்படலை, ரைட்? ஒரே ஒரு ஆள் தான். அவங்க வந்து எப்படி டேன் வந்து தன்னோட முழு ப்ரெசன்ஸை ஷியூலிக்கு கொடுத்தானோ, தன்னோட முழு எஃபர்ட்டை மனு பிரியாவுக்கு போட்டானோ, ஒருத்திய ஒரு கொண்டாட்ட நிலைமையோட ஜானுவை எப்படி ராம் அணுகுனானோ, நமக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்க இருந்தால் இனஃப், ரைட்? இன் ரியாலிட்டி ரொம்பவே கஷ்டம்தான் டேனை மாதிரியோ மனு மாதிரியோ இல்லை ராமு மாதிரியோ ஒரு லைஃப்பை வாழ்றன்றது. நம்மளோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் கூட அவங்கள மாதிரி வாழ ட்ரை பண்ணலன்றது தான் என்னோட ஒரு ஒரு நிலைப்பாடு. ஸோ அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ வெரி ஹார்ட் டு லிவ் லைக் தம் ஆக்சுவலி. நம்ம இப்படி யோசிக்கலாம், அவங்கெல்லாம் வாழ்க்கை அந்த காதலில் ஜெயித்தாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம சோ கால் டேர்ம்ஸில் அவங்க வந்து ஜெயிக்கலை. ஏன்னா 3 பேருமே ஒரு நெக்ஸ்ட் படம், அந்த ஒரு கப்புள் சேர்ந்து வாழ்க்கையில் போகிறாங்கன்னா கிடையாது. பட் ஆனால்
அவங்களுக்காக இருக்காங்க இல்லையா? ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு வின்னிங் மொமெண்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க ஒரு டீப்பான, மீனிங்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல் வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. யாரையும் ஹர்ட் பண்ணாமல், அதாவது தே டோன்ட் ஹர்ட் அதர்ஸ் இன் த நேம் ஆஃப் லவ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவே போதும். ஓகே, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அதுவே இனஃபாக தான் இருக்குது. ஓகே, நான் சொன்ன மாதிரி ரொம்பவே கஷ்டம் ரியாலிட்டியில். டேனா மாதிரி, மனு மாதிரி, ராமு மாதிரி வாழ்கிறது. பட் ஆனால் வி கேன் ட்ரை வித்தவுட் ஹர்ட்டிங் அதர்ஸ். வி கேன் மூவ் ஃபார்வர்ட் வித் வாட் வி ஹாவ்ல. ஸோ வி ஆல் ட்ரை தட். தேங்க்யூ. ஸோ thank you, my dear fellow humans. I really wanted to make this video. ரொம்ப நாளாக எனக்குள்ளே இருந்துச்சு, இப்படியாவது இதை இது பண்ணணும், எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஃபைனலி I have thrown it out. With love, Prashant -Kada.